ஹாய். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 6வது நாள் சஷ்டி விரதம். இன்றைக்கி திங்கட்கிழமை. ஸோ திங்கட்கிழமை காலைல குளிச்சுட்டு 6 விளக்கு சாமிக்கு பற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்ருந்தேன். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா ஏதாவது ஒரு முருகன் பாட்டு இல்லை ஓம் சரவண பவ அந்த மாதிரி போட்டு சாமி கும்பிடுவேன். அதே மாதிரி சாமி கும்பிட்டு ஓம் சரவண பவன் நான் டெய்லி எழுதுவேன், உங்களுக்குலாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி எழுதும்போதுமே ஏதாவது ஒரு வேல் மரலோ இல்லை கந்த சஷ்டி கவசமோ சரவணபவ ஏதாவது ஒரு பாட்டு சைடில் போட்டு விடுவேன். அது கேட்டுகிட்டே எழுதும்போது மனதுக்கு ரொம்ப காமாக இருக்கும், கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணி 6 நாள் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தொடர்ந்து இன்னும் தீபாவளி முடிஞ்சு இந்த சஷ்டி சூரசம்ஹாரம் வரையும் விரதம் இருக்க போகிறோம். ஸோ நான் ஓம் சரவண பவ 108 டைம்ஸ் எழுதிட்டு, ஸோ எப்பவும் போல் சரவண பவ, அப்புறம் ரவண பவச, வனபவசர, இது நம்ம டெய்லி பேசிஸில் எழுதும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போவுமே சரவண பவ எழுதும்போது இதுவும் எழுதுவேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் 108 டைம் காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி எழுதலாம். இல்லை எழுதணும் அப்படின்னு தோன்றவங்க கவுண்டே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு மனசுக்கு தோன்ற வரையும் எழுதிட்டே இருக்கலாம். ஸோ அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ டைம் தான் எழுதணும், அவ்வளோ டைம் தான் எழுதணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஈவினிங் 6க்கும் அதே மாதிரி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டேன். அதே மாதிரி சாமி பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன், முருகன் பாட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி டே நல்லா முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாேருக்கும் நல்லது நடக்கும்.